customary units for weight, ounces, pounds, tons. இதோட examples அதே மாதிரி unit conversion இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இங்க வந்து tons and mention பண்ணிருக்கிறது வந்து metric tons தான் பார்க்க போறோம். How to convert metric tons to pounds நம்ம பார்க்க போறோம். இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்கா metric tons ன்னு மென்ஷன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா metric tons to pounds கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி US ton to pounds கன்வர்ட் பண்றதுக்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் இருக்கு. imperial ton to pounds கன்வர்ட் பண்றதுக்கு டிஃபரண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ டன்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. அங்கே வந்து ஷார்ட் டன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம், லாங் டன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம், யூஎஸ் டன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இம்பீரியல் டன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் மெட்ரிக் டன் கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட டிஃப்ரென்சஸில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கேஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹவு டு கன்வெர்ட் மெட்ரிக் டன்ஸ் டு பவுண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ounces அப்படின்னும் போது 1 ounce அப்படின்னும் போது நீங்கள் இது எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா ஓசின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து 1 ounce. 2 ouncesனால் இங்கே 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பின்னு மென்ஷன் பண்ணணும். டன்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீன்னு மென்ஷன் பண்ணணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷனுக்கு எது ஸ்மாலர் யூனிட் எது பிக்கர் யூனிட்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஸ்மாலர் யூனிட் டு பிக்கர் யூனிட் கூட கன்வெர்ட் பண்ண சொல்லலாம், ஆர்எல்ஸ் பிக்கர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் கூட கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். அதுக்கு எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஆர்எல்ஸ் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ounce தான் வந்து ஸ்மாலர் யூனிட் when compared to other units. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸ், தேர்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டன்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ounce தான் வந்து ஸ்மாலர் யூனிட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கர் பார்க்குறீங்க, இது வந்து 1 ounce. ஸோ எது ஸ்மாலர் யூனிட் எது பிக்கர் யூனிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மார்க்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து இது எத்தனை டன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ounceன்றது வந்து ஸ்மாலர் யூனிட், ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ounce தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒன்ஸ் ஆச்சு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சில், பென், மார்க்கர் இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஸ்லைஸ் ஆஃப் அ பிரெட். ஸோ அதில் இருக்க ஒரு பீஸ் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ounceல தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணோம். ஸோ பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், லோஃப் ஆஃப் பிரெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது ounceக்கு வந்து ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள், லோஃப் ஆஃப் பிரெட், ஒரு பைனாப்பிள் எவ்வளோ பவுண்ட்ஸ், ஒரு ப்ரோக்கலி எவ்வளோ பவுண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு பால் வந்து எவ்வளோ பவுண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஸ்மாலர் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ounceல வந்து மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். தேர்ட் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டன்ஸ். ஸோ டன்ஸ்ன்றது வந்து ஹெவியர் இதை தான் வந்து டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். லெட்ஸ் சே இப்போ கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 tonsனா 2 இந்த மாதிரி டீன் மென்ஷன் பண்ணுவோம். வேல் கூட ஒரு எக்ஸாம்பிள், அது வந்து இப்போ 5 tons அப்படின்னும் போது 5 டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ட்ரக் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டன்ஸ். இப்போ வந்து யூனிட் கன்வர்ஷன் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும் போது இப்போ நம்ம ஒரு பென்ன்றது வந்து ஒரு 1 ounceன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ 1 பென்னோட இது வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ounce. ஸோ இந்த மாதிரி டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ ஈச் ஒன்மே பார்த்தீங்கன்னா 1 ounce அப்படின்னும் போது 16 இருக்குது. ஸோ 16 ounce. ஸோ இந்த 16 ounce என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is equal to 1 pound. ஸோ இப்போ 1 poundனா எத்தனை ounce? 16 ounces. ஸோ 1 pen வந்து 1 ounce நம்ம பார்த்தோம். ஸோ 16 penஸோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணோன்னா 16 ounces இருக்கும். ஸோ இந்த 16 ounces தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 pound. ஸோ 1 pound வந்து மென்ஷன் பண்ணும்போது எல்பி நம்ம சொன்னோம். ஸோ 1 LB which is equal to 16 ounces. இப்போ 2 LB வந்து எவ்வளோ ounces-ன்னு கேட்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LB to ounce கன்வெர்ட் பண்ணுவோம். LBன்றது பார்த்தீங்கன்னா பிக்கர் யூனிட் when compared to ounces. ஸோ பிக்கர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது we multiply. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணோம், கொடுத்துருக்க இந்த வேல்யூ 2 multiplied by இந்த வேல்யூ 16 which is equal to 32 ounces. ஸோ ஒரு பவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 ounces, 2 pound நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 ounces. ஜஸ்ட் இந்த வேல்யூ multiplied by 16. ஸோ பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் போகும்போது we multiply.
ஸோ கொடுத்துருக்க வேல்யூ மல்டிப்ளைட் பை 16. இந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட் டு அவுன்சஸ் கன்வெர்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கேட்டிருக்கிறது வந்து 10 பவுண்ட் வந்து எவ்வளோ அவுன்சஸ் அப்படின்னு கேட்கும்போது ஸோ இந்த வேல்யூ எழுதிப்பீங்க. ஸோ பிகர் டு ஸ்மாலர் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ மல்டிப்ளை பை எதால் மல்டிப்ளை 16 பண்ணிங்க விச் இஸ் 160 ounces. நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா டன்ஸ் டு பவுண்ட்ஸ். ஸோ டன்ஸ் டு பவுண்ட்ஸ் அப்படின்னும் போது மறுபடியும் வந்து டன்ஸ்ன்றது வந்து ஹையர் யூனிட் வென் கம்பேர்ட் டு பவுண்ட். ஸோ பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 டன் அப்படின்னும் போது இங்கே நான் சொல்லியிருந்த பிகினிங்லேயே நம்ம வந்து டீல் பண்ண போகிறது வந்து மெட்ரிக் டன்ஸ்ன்னு சொல்லு. ஸோ மெட்ரிக் டன்ஸ் டு பவுண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூவால் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணி தான் இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 பிளேசஸ் இங்கே வச்சிருக்கோம். இதுவே நீங்கள் அப்ராக்சிமேட் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா 2205. இதை கூட நீங்கள் சம்டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ கூட சம்டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வீடியோவில் பிகினிங்கில் சொன்னேன் யூஎஸ் டன் டு பவுண்ட், இம்பீரியல் டன் டு பவுண்ட், இதோட வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ யூஎஸ் டன் டு பவுண்டுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இங்கே வேல்யூ போட்டிருக்கோம் விச் இஸ் 2000. ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்குமே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணும்போது அது மெட்ரிக்கா இம்பீரியலாக தெரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது காரணம். ஸோ யூஎஸ் டன் அப்படின்னும் போது 2000 பவுண்ட். ஸோ 1 டன்னோட வேல்யூ இவ்வளோ பவுண்டுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2 டன்ஸ் கேட்ஸ்னாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த வேல்யூ மல்டிப்ளை. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட் தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பை இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 2204.623. So which is equal to 4409.246 pounds. So tons to metric tons to pounds convert பண்ணும்போது இந்த வேல்யூவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 6 1/2 டன் அப்படின்னும் போது இந்த 1/2 எல்லாருக்குமே தெரியும் 0.5 சொல்லிட்டு. ஸோ 6 + 0.5 tons which is equal to 6.5 tons. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் டன்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது டெசிமலாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 6.5 டன்ஸ் டு பவுண்ட்ஸ் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப சிம்பிள். 1/2ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 0.5. இப்போது 6.5 மல்டிப்ளைட் பை இந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும் 2204.623 which is equal to 14330.0495 pounds. ஸோ யூனிட் கன்வர்ஷனில் யூனிட்டை கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டெசிமல் நம்பர் கொடுக்கும்போது டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக மூவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரி யூனிட்ஸ் ஃபார் வெயிட் பார்த்தோம். தட் இஸ் அவுன்ஸ், பவுண்ட்ஸ் அண்ட் டன்ஸ். அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி எப்படி வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு பவுண்ட் அப்படின்றது வந்து 16 ounces பார்த்தோம். அதே மாதிரி டன்ஸ் டு பவுண்ட்ஸும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.